ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு இந்தியன் பிளேயர் அவுட் ஆனதுனால மொத்த இந்தியன் ஃபேன்ஸுமே கண்ணீர் விட்டு எழுதிருப்பாங்க. அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 ஓடி வேர்ல்டு கப் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நியூசிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 238 ரன் அடிப்பாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியன் டீமில் ஓப்பனிங்லேருந்து விக்கெட் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஸ்டே பண்ணியே ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வரதும் போகிறதுமாக தான் இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம MS தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியன் டீமை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு போராடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஜடேஜாவும் அவுட் ஆயிடுவார். எப்படியாவது நம்ம MS தோனி மேட்சை சேவ் பண்ணி கொடுத்துருவாருன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தபோது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம MS தோனி அந்த மேட்ச்சில் ரன் அவுட் ஆகி மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியலன்ற சோகத்தில் பெவிலியன் போயிட்டுருப்பாரு. அதை விட ஒரு பெரிய சோகம் என்னன்னா, அதுதான் நம்ம MS தோனியோட லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. அந்த மேட்சை நம்ம இந்தியன் டீம் தோற்று ஓடிய வேர்ல்டு கப்பில் இருந்தே வெளியேறி இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் இந்தியன் டீமுக்காக மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியாமல் சோகத்தில் இருந்து நம்ம MS தோனியை பார்த்து கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே கண் கலங்கி அழுதுருப்பாங்க.